வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் சாப்டரில் கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ப்ரிப்பேர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி, மெட்டீரியல் சி, மெட்டீரியல் டி. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், கன்சப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள், இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கன்சப்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எழுதியாச்சு பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல் ஏ வந்து 20,000, பி வந்து 8,000, சி வந்து 28,000 அண்ட் டி வந்து 4,000. இதோட டோட்டல், ஓகே, இந்த 4 மெட்டீரியலோட டோட்டல் வந்து 60,000 போட்டாச்சு. இப்போ நம்ம கன்சப்ஷன் எவ்வளவு? 1,20,000 மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி 44,000, 13,200 மெட்டீரியல் சி அண்ட் 36,000. ஓகே, இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆட் கன்சப்ஷன். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,20,000ஓட 20,000 ஆட் பண்ணோன்னா 1,40,000 வரும். அண்ட் இங்கே 44,000ஓட 8,000 ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 52,000 வரும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 28,000ஓட 13,000 ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து 13,200 இது. ஓகே, ஆட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு இங்கே 41,200 வரும். அண்ட் இங்கே 36 + 4 அப்போ 40,000. ஸோ இப்போ இதையோடையும் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது 1,40,000, இது 52, இது 41,200, இது 40, இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 2,73,200. இப்படி ஆட் பண்ணாலும் அதே தான், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலும் அதே தான். ஓகே, இப்போ இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்கள், மெட்டீரியல் ஏ வந்து 16,000, பி வந்து 6,000, சி வந்து 24,000 அண்ட் டி வந்து 2,000. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்போ 1,40,000 16 போயிடுச்சுன்னா 52 6,000, 41,200 24,000, 40,000 2,000, அப்புறம் 2,73,200 48,000. இப்போ சப்ராக்ட் பண்ணி வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா? ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,24,000 இது 46,000, இது 17,200, இது 38,000, இது 2,25,200 பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து பர்ச்சேஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது கேஜியாக இருக்கலாம், யூனிட்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது வேணும் இல்லையா? இது வந்து நமக்கு யூனிட்ஸில் கவுண்ட்டில் இருக்குது, குவான்டிட்டியில் இருக்குது. இப்போ நமக்கு இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் என்னன்றது தெரிஞ்சிடும். பாருங்கள், இது 25ஓட மெட்டீரியல் ஏ 1,24,000 × 0.25, இது 46,000 × 0.05, இது 17,200 × 0.15, 38,000 × 0.10. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். பாருங்கள், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 31,000 மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி வந்து 2,300, மெட்டீரியல் சி வந்து 2,580, மெட்டீரியல் டி பார்த்திங்கன்னா 3,800. ஓகே, இதுதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,680. இதுதான் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, மெட்டீரியல் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா யூனிட்ஸ், ஏதோ ஒரு கேஜியில் இருக்கலாம், இல்லை குவான்டிட்டி நம்பர் கவுண்ட் எது வேணால் இருக்கலாம். ஓகே, இது வந்து அமௌண்ட் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா? அப்போ இதுதான் காஸ்ட் ரெக்வயர்டு. நமக்கு புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சாப்டர் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.